ராகு திசை நடக்கும்போது உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது எதுன்னு நம்ம பார்க்கலாம். ராகு திசையில பிறந்தவர்களும், அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கும், ராகு திசையில யார் யாரெல்லாம் பிறந்திருப்பாங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதை நட்சத்திரம், இவர்கள் தான் ராகு திசையில பிறக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள். இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்குதுன்னா நீங்க அதிகமாக வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். எந்தெந்த உக்ர தெய்வங்களா இருக்கும், உக்ர தெய்வங்கள்னா காளியெல்லாம் வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உக்ர தெய்வங்களா, அதாவது மிருக உடலும் மனித உடலும் இருக்கக்கூடிய தெய்வங்களா வழிபாடு பண்ணணும். அதுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அந்த ராகு திசைக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு தெய்வம். அடுத்து அந்த கருமாரி அம்மன், நாகம் தலை மேல இருக்கும் அந்த அம்மன் மீது, அதை வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வல்ல ஒரு நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும்.